ஆவியா நடத்தது போல நாங்கள் செய்கிறோம். ஆவியா நடத்ததுகளை போல நாங்கள் செய்கிறோம். இன்னைக்கு பலத்த கிரியைகள், பலத்த செயல்கள், யாருக்கு என்ன அப்பா கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்களோ அப்படிப்பட்டவங்களை நேரடியாகவும் ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும் ஜனங்கள் அப்பாவுடைய பெரிய சந்தோஷத்தை பார்க்க போகிறார். மகனே, அஞ்சி அஞ்சி கிருபை கிருபை 55 ஏன் கூட சொல்றான் தேவன். அஞ்சி நீங்க ஒரு கிருபை உங்க மூலம் கிருபை வெளிப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை. தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாம ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையால் நாம் நிரம்பி இருக்கிறோம். தேவனுடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறோம். பேதுரு கடலில் நடக்கும்போது அந்த மகிமையினாலதான் நடக்க முடிகிறது. அந்த மகிமை இந்த இடத்துல நிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆன்லைன்ல பாக்குற ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா இல்ல, சும்மா இல்ல. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இறங்கி வரும்போது எல்லாமே சாதாரணமா நடந்திருக்கும். எல்லாமே சாதாரண நடந்திருக்கும். எல்லாமே லகுவாக நடக்க போகிறது. உங்க வாழ்க்கை எல்லாமே லகுவா நடக்க போகிறது. ஒன்றும் இனி கடினப்படுகிறதில்லை, ஒன்றும் கடினப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. ஒன்றும் இனி கடினப்படுவதில்லை. எல்லாம் லகுவாக மாறப் போகிறது. வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறாரு. அப்படியே ஒரு மனதோடு எல்லா சிந்தனைகளையும் மாற்றி அப்படியே அந்த வார்த்தை மாத்திரம் கவனிங்க. அந்த வார்த்தை மூலமா ஜீவன் உண்டாக போகிறது. அந்த ஜீவன் உண்டாக போகிறது. பாருங்க, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் போனார்களோ, எந்த இடத்துல எல்லாம் போனார்களோ அங்க எல்லாம் ஒரு ஜீவன் உண்டானது. மரித்து கிடந்த பிள்ளையை தேடி போனார்கள் தீர்க்கதரிசி. அங்கே மரித்து கிடந்த பிள்ளைக்கு ஒரு ஜீவன் உண்டானது. ஆண்டவர் தேவன் இந்த கால வேளையில சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு ஜீவன் உண்டாக போகிறது. பார்த்துடைய வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டாக போகிறது. ஆண்டவருடைய பிள்ளை தேவனுடைய ஊழியக்காரர்கள் போற இடங்கள்ல ஒரு ஜீவனோட கண்டு போகிறாரு. அந்த ஒரு ஜீவனை அங்கிருந்து உதிக்க வைக்கிறாரு. மரித்த பிள்ளைக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது. மரித்த பிள்ளைக்குள்ள ஒரு ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுடைய ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த மகிமை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறது. உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறது. இந்த காலவேளையில தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தரப்போகிறாரு. எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரிய சமாதானம் எங்களுக்கு நேற்றைக்கு ஆண்டவர் தேவன் இன முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தினால, ஒரு மகிழ்ச்சியினாலே ஆண்டவர் எங்களை நிரப்பி இருக்கிறாரு. நேற்றைக்கு அந்த மகிமை ஒரு வித்தியாசமான ஒரு மகிமை, இதுவரை கண்டில்லாத ஒரு மகிமையினால இங்கே மீட்டை முடிந்து அப்பா எங்களுக்காக எங்களை பிளஸ் பண்ணும்போது அந்த மகிமையினால் நாங்கள் என்ன செய்கிறோம்? செத்தவர்களை போல விழுந்து கிடந்தோம். செத்தவர்களை போல விழுந்து கிடந்தோம். அந்த மகிமை இன்றைக்கு ரிலீஸ் ஆக போகிறது. இந்த மகிமை இன்றைக்கு ரிலீஸ் ஆக போகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடித்து கொலை பண்ணி அவர் அடக்கம் பண்ணப்படுகிறாரு. 3ஆம் நாள் அவர் எழும்புகிறாரு. பாருங்க, சீசர்கள் என்ன செய்யறாங்க? ரூமை பூட்டி வீடை பூட்டிட்டு உள்ளே இருக்கிறார்கள். உள்ளே இருந்துட்டு அந்த பூட்டுடைய கதவுடைய அந்த பூட்டை பார்த்துட்டு இருந்திருப்பார்கள். கதவை பார்த்துட்டே இருந்திருப்பார்கள். ஐயோ, யாராவது வந்து கதை தட்டுவார்களா, யாராவது வந்து தட்டுற பயம் ஒரு எங்க பிடிச்சிட்டு போவார்கள் சொல்லிட்டு இயேசுவை கொலை பண்ணார்கள். அதனை கூட எடுத்துட்டு போவார் சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தார்கள், நடுங்கிட்டே இருந்தார்கள். இயேசுக்கு நல்லாவே தெரியும், இப்பொழுது போய் அந்த கதவை நான் தட்டினால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகள் பயப்படுவார்கள், நடுங்குவார்கள், திகிலடைவார்கள் என்று சொல்லி அந்த கதவை ஆண்டவர் தட்டவில்லை. அந்த கதவை தட்டவில்லை. ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்கு ஆண்டு சொல்கிறாரு, இருக்கிறவர்கள் ஆண்டு சொல்கிறாரு, நீங்க திகிலடைந்து இருக்கும் போது, பயத்தோடு இருக்கும் போது அந்த கதவு சத்தம் கேட்டா நீங்க பயப்படுவீங்க, நடுவீங்க. அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கும் போது தாயாரானாலோ தகப்பனானாலோ அந்த பிள்ளைகிட்ட போகும்போது எந்த ஒரு சத்தம் இல்லாதபடி மெதுவா போயிட்டு வருவார்கள். சத்தம் கேட்டா பிள்ளை எழும்பு சொல்லிட்டு பயப்பட சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் போவார்கள். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பாவா இருக்கிற தேவன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியால் நிரப்பி நமக்குள்ளே அனுப்பி இருந்தாரு. ஆனா உலகம் என்ன செய்கிறது? அவரை கொன்று போட்டது. ஆனால் 3ஆம் நாள் இயேசு என்ன செய்தாரு?
உயிர்த்தெழுந்தாரு. சீசர்கள் நினைத்தார்கள் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. ஆனா வாக்குத்தத்தம் தான் சொல்லி இருந்தாரு, மகனே மகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி என்னை கொலை பண்ணுவார்கள், அடக்கம் பண்ணுவார், ஆனா 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் சொன்னது சீசர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் எதிரிலே பார்த்து பயந்துட்டு இருந்தார்கள். உங்க இருதயம் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம், நடுங்கி கொண்டிருக்கலாம். இப்பொழுது கதவை தட்டினால் திகில் அடைவீங்க. அதனால இயேசு என்ன செய்றாரு, பூட்டின கதவுக்குள்ளே அவர் அப்படியே என்றையாகிறாரு, அப்படியே உள்ளே போய் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். ஹalleluya, உங்களுக்கு சமாதானம். நீங்கள் ஏதோ ஒரு வாசலை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, திகிலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நடுக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அது அப்படியே இருக்கும். வாசல் திறக்காது, வாசல் திறக்க உங்களுடைய கண்கள் காணாது. வாசல் பூட்டி இருக்கிற வாசலுக்குள்ள ஆண்டவர் இயேசு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம். இந்த காலவேளையில சொல்கிறாரு, இங்கே பார்க்கிறவங்களுக்கு, இங்கே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தேவன் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை. எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீங்களோ, எத்தனை வாஞ்சியோடு இருக்கிறீங்களோ, உங்க பயம் எல்லாம் இன்னைக்கு நீங்கிறது. அந்த சமாதானம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வருகிறது. அந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்கிறது. அந்த சமாதானம் ஒருபோதும் ஈடுபட்டு போகாது. இதோ நான் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒருவரும் எடுக்க முடியாது, ஒருவர் எடுக்க முடியாது. ஒருவரும் எடுக்க முடியாது. ஒரு தெய்வீக சமாதானத்தை பூட்டியிருந்த கதவை ஆண்டவர் உள்ளே போய் அந்த சீசருக்கு நடுக்கங்கள் இருந்தபோது அந்த சமாதானம் ரிலீஸ் ஆகிறது. இந்த காலவேளையில அந்த தெய்வீக ஒரு சமாதானத்தை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி விடுகிறாரு. நீங்கள் இதுவரை இதை செய்தால் ஒவ்வொரு காரியங்கள் நினைக்கும் போது நீங்க பயந்துட்டு இருந்திருக்கலாம். சீசர்கள் நல்லா சந்தோஷமாக சமாதானமாக மகிழ்ச்சியா இயேசுவோட ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அவங்க பயம் வந்தது, நடுக்கம் வந்தது, திகில் வருகிறது. என்ன செய்வோம், இயேசு போய்விட்டாரு, நம்ம இனி ஊழியம் செய்ய முடியாது, பழைய வேலைக்கு தான் போக வேண்டும் என்று அவர்கள் இருந்தார்கள். உங்களை பார்த்தாண்டு சொல்லுகிறாரு, நீங்களும் சில வேளை பயம் வரும்போது என் வாழ்க்கை முடிந்து விடுமோ, இதற்கு மேல வாழ முடியாதோ, திகில் அடைந்திருக்கும் வேளையில ஆண்டவர் இந்த கால வேளையில் சொல்லுகிறாரு, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ வசனங்கள், எத்தனை வேளை உங்களையாக நீங்க தேற்ற பார்த்திருப்பீங்க, உங்களை தன்னைத்தானே தேற்றி பார்த்திருப்பீங்க, முடியவில்லை. இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, மகனே மகளே சொல்லுகிறாரு, நான் உங்களுக்குள்ளே இறங்கி உங்க கதவுகளை நீங்கள் திறக்க முடியாம இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை வெளியே சொல்ல முடியாம இருக்கலாம், உங்க பிரச்சனை நீங்களே பிரேயர் பண்ணியோ இல்லை சொல்லியோ முடியாம இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்காகவே உயிர்த்தெழுந்திருக்கிறேன், நான் உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்திருக்கிறேன், நான் உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்திருக்கிறேன், நான் ஜீவனா இருக்கிறேன், மரித்து ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் கதவை பார்த்து இருக்கிறீங்க. ஓ எதிரி அங்க இருந்து வருவானா, எதிரி இங்க இருந்து வருவானா, ஆசீர்வாதம் அங்க இருந்து வருமா, ஆசீர்வாதம் இங்க இருந்து வருமா? இல்லை, இந்த காலையில ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, ஆசீர்வாதமே உங்களுக்குள்ளே இருக்கிறது. கரங்களை தட்டி ஹalleluya, ஆசீர்வாதமே உங்களுக்குள்ளே இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஆசீர்வாதம் மாத்திரமே, ஆசீர்வாதத்தை உருவாக்குறவரே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, இந்த உலகத்தை படைத்தவரே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதமே உங்களுக்குள்ளே இருக்கிறது, இந்த உலகமே உங்களுக்குள்ளே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உலகத்தையே உங்களுக்குள்ளே வைத்தேன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, மகளே மகனே, உங்க வாழ்க்கை இன்றைக்கு மாறுகிறது. அருமை சகோதரி, அருமை தாயாரு, அருமை தகப்பனாரு, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்கிறாரு, இன்றைக்கு இதே செகண்ட்ல உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இனி நீ துக்க முகமா இருப்பதில்லை, நீ துக்க முகமா இருப்பதில்லை. அன்னால் தேவ சமுத்திரம் வருகிறார், அண்ணா தேவ சமுத்திரம் வருகிறார், துக்கத்தோடு வருகிறார். எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, என்னை நிந்திக்கிறார்களே, என்னை அவமானப்படுத்துகிறார்களே, என்னை கேவலப்படுத்துகிறார்களே, என் சக்கலத்தை என்னை வேதனைப்படுத்துகிறார்களே. உங்களுக்கு எது இல்லையோ அதை சொல்லி சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். அருமை சகோதரி, உனக்கு சொல்லி சொல்லி உன்னை அதை சொல்லி சொல்லி உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். நீ வேதனைப்பட்டிருக்கா படக்கூடாது இருக்கலாம், அதை சொல்லி சொல்லி வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் இந்த வேளையில சொல்றாரு, அன்னால் தேவ சமூகத்திலே
அவருடைய கண்ணீரை ஊற்றினார். எல்லா இடத்திலே வந்து இந்த நாட்கள் நடக்கிற வீட்டிலே வந்து எத்தனை வேறு குழந்தை இல்லைன்னு சொல்லி இந்த இடத்திலே கண்ணீரை ஊற்றினார்களோ ஆண்டவர் தேவன் அந்நாளே கடாசித்த தேவன், அந்நாளே நினைத்தள்ள தேவன். ஏலிக்கு தெரியவில்லை. நீங்க வந்து செபித்துட்டு போறது யாருக்கு சிலவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஏன் ஒரு கிட்ட இருக்கணும் தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு ஏலிக்கே தெரியவில்லை. ஏலி சொல்ல உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ. கரங்களே தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. உன் சமாதானத்தோடு நீ போ. அவள் பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை, அவள் போய் சாப்பிடுகிறாள், அவள் பிறகு சந்தோஷப்படுகிறாள். நான் இங்கே காரை விட்டு நடந்து வரும்போது எனக்கு தேவன் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளியிலிருந்து அல்ல உள்ளே ஒரு மேட்ரு ஒரு காரியத்துக்காக உள்ளே எப்போது சந்தோஷம் வருகிறதோ, எப்போது அந்த காரியத்தில் ஒரு சமாதானம் வருகிறதோ அந்த காரியம் எல்லாம் முடிந்து விட்டது. கரங்களே ஹல்லேலூயா. அந்த காரியம் முடிந்து விட்டது. நம்ம வெளியிலே பார்க்கிறோம், உள்ளே ஒரு சந்தோஷம். அவளுக்கு ஒரு சமாதானம் வந்தது. நீ சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து போ. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. பாருங்க, அவள் ஒரு வருஷம் தாண்டி அழகாக ஒரு குழந்தையோடு வருகிறார். குழந்தை அதாவது பால் குடி மறைந்த உடனே அந்த ஏலியை தேடி வருகிறார். ஏலி மறந்து போனாரு. எதற்கு ஜெபித்தாலும் ஏலிக்கு தெரியாது. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா ஏலி சொல்லுறார், இந்த இடத்திலே வைத்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைத்தது. இந்த பிள்ளைதான், இந்த பிள்ளைக்காக தான் இந்த இடத்துல அழுதே, இந்த பிள்ளை கிடைத்தது. நான் சொல்லுகிறேன், அநேகர் இங்க வந்து சொல்லி ஜெபித்துட்டு போயிருக்கலாம், அநேகர் சொல்லாமல் காரியங்களை உள்ள வைத்திருக்கலாம், வெளியே தெரிந்தது உங்களுக்காக ஜெபித்திருக்கலாம், வெளியே தெரியாதது என் தேவனுக்கு தெரியும். நீங்க சொல்லுவீங்க 10 மாதம் தாண்டியோ இல்ல 1 மாதம் தாண்டியோ ஒரு 6 மாதம் தாண்டியோ 2 வருஷம் தாண்டியோ நீங்க வந்து சொல்லுவீங்க, நான் அன்னைக்கு 41 நாள் இந்த இடத்துல நடந்த மீட்டிங் வந்து கலந்து கொண்டு அன்றைக்கு வைத்த விண்ணப்பத்திற்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில பதில் கிடைத்தது. அந்த பிள்ளைதான் இது. கரங்களை தட்டி அந்த பிள்ளைதான் இது. அது அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பலவீனம் இருந்தது, அந்த பலவீனம் மாறுறது. அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வேலை இல்லாம இருந்தது, இன்னைக்கு எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அன்னைக்கு எனக்கு வீடே இல்ல, இன்னைக்கு எனக்கு வீடே கிடைத்திருக்கிறது. எந்த எல்லா அன்னைக்கு எனக்கு பிசினஸ் இல்ல, பிசினஸ் கிடைத்தது. அன்னைக்கு எனக்கு ஊழியமே இல்ல, அன்னைக்கு ஊழியம் கிடைத்திருக்கிறது. அன்னைக்கு எனக்கு உறவே இல்ல, அன்னைக்கு உறவு கிடைத்திருக்கிறது. அன்னைக்கு நண்பர்களே இல்ல, அன்னைக்கு நண்பர்கள் கிடைத்திருக்கிறது. இது எல்லாம் தேவ சமூகத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. அவள் திரும்பி அதே ஆலயத்துக்கு வருகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வேளையில ஒன்றை சொல்லுகிறேன், எத்தனை பேர்கள் வந்து இந்த இடத்திலிருந்து பல காரியங்களை பெற்றுட்டு போயிருக்கலாம், தேவ சமூகத்திலிருந்து காரியங்களை பெற்றுட்டு போயிருக்கலாம், சிலவர்கள் வராமல் கூட போயிருக்கலாம். ஆனா இந்த 41 நாள்ல இங்கே வந்து ஒவ்வொரு என்றைக்கு வர்றான்னு தெரியாது, 1 மணி நேரம் வந்துட்டு போயிருக்கலாம், ஒரு செக்ஷன்ல வந்துட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த இடத்திலே கால் வைத்து போனவர்கள் எத்தனை வருஷம் தாண்டினாலும் இந்த இடத்திலே வந்து இந்த இடத்துல மாத்திரமல்ல, அந்த டைம்ல இந்த சபை எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த இடத்துல வந்து அவர்கள் ஒரு சாட்சியாக நிக்க போறார்கள். அவர்கள் ஒரு சாட்சியாக நிக்க போறார்கள். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய், இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய துக்கம் முடிந்து விட்டது, உன்னுடைய துக்கம் முடிந்து விட்டது, உன்னுடைய துக்கம் முடிந்து விட்டது. ஓ ரிஷா ராதா பாபா, நீங்க எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கிறீங்க, சொந்த வீடு இல்லாம இருக்கிறீங்க, அவர்களுக்கு ஆண்டவர் வீடுகளை தரப்போகிறாரு, வீடுகளை தரப்போகிறாரு. பாத்திரம் நிரம்புகிறது, பாத்திரம் நிரம்புகிறது. கடைசியில் என்ன வருகிறது? உலக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து முடிக்கிறாரு. அதான் உங்க வீடு இல்லையா, வீடு எத்தனை பேர் இல்லையோ எனக்கு தெரியாது, அவர்கள் எல்லாம் சொந்த வீடுகளை கொடுக்க போறாரு. சொந்த வீடு இருக்கிறவர்களுக்கு அடுத்த ஸ்டெப் மேலான வீடுகளை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. ஒரு எம்பி இருக்கிறவங்க, அவர் முதலமைச்சர் இருக்கிறவங்க, அவர்களுக்கு பதவி ஏற ஏற அவருடைய வீடுகள் மாறிட்டே இருக்கும், அவருடைய கார்கள் மாறிட்டே இருக்கும், அவருடைய ரஸ்கள் மாறிட்டே இருக்கும், அவருடைய பதவிகள் மாறிட்டே இருக்கும், அவருடைய கையெழுத்துடைய மதிப்பு மாறிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க கையெழுத்து மதிப்பு மாறப்போகிறது, உங்களுடைய கையெழுத்து மதிப்பு மாறப்போகிறது. ஆன்லைன்ல பாக்குற ஒவ்வொருவரையும், யூடியூப்ல பாக்குறவர்களே, பேஸ்புக்ல பாக்குறவர்களே, ஆண்டவர் அதே சொல்லுகிறாரு, உன் கையெழுத்து மாறப்போகிறது. உன் கையெழுத்து இது ஒரு மதிப்பு இல்லாம இருக்கலாம், இனி உன் கையெழுத்துக்கு ஒரு மதிப்பு வருகிறது. உன் கையெழுத்துக்கு அநேகர் கீழ்வழிக்க போறார்கள். உன்னுடைய கையெழுத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது. இதுவரை உன் கையெழுத்து யாருக்கு உன் கையெழுத்து சரியில்லை, அப்ப அவர் சொல்லி இருப்பார்கள், உன் கையெழுத்து சரியில்லை, உன் தலையெழுத்து எப்படி
இருக்கோ ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய கையெழுத்தினாலே அநேக வாழ்க்கைகள் மாற்ற போகிறது. ஒரு கையெழுத்து அநேக வாழ்க்கை மாற போகிறது. ஒரே ஒரு கையெழுத்தினாலே ராஜாக்களுக்கு நீ கட்டளையிடுவாய். ஒரே ஒரு கையெழுத்தினால ராஜாக்கள் அந்த காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட கையெழுத்தாக உன்னுடைய கையெழுத்து மாறுகிறது. அந்நாளே தேவன் கடாட்சித்தாள். அவள் சமாதானத்தோடு போனாள். அவள் சொல்லலை ஏறிட்டு வந்து என்னை யாரும் வேதனைப்படுத்தல. நான் சொல்லிட்டு இந்த காரியத்துல வேதனையோடு நீங்க வந்திருக்கலாம். வேதனையோடு ஆரம்ப நாள் வந்திருக்கலாம். 41 நாள் முடிகிற வரையில இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுகிறது. இது அப்பா சொல்லுவாங்க, இது ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் பேசி விடுகிறது இல்ல, அந்த தீர்க்க தரிசனம் அப்படி நிறைவேற்றிதான் இங்க இருந்து போவீங்க. ஓ இஷாரா நான் தீர்க்க தரிசனம் கேட்டு ஆறுதல் பெற்று போகிறோம். நான் வேதத்தை வாசித்த அளவுக்கு என்னுடைய அறிவுல நான் கண்டுகொண்டது பழைய ஏற்பாடு காலங்களில் ஆண்டவர் அநேகரை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நம்முடைய அண்ணனாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருந்தார் அல்லவா, அவர் எங்குமே யாரையும் ஆறுதல் படுத்தவில்லை. மரித்தவர்களை உயிர்ப்பித்தாரு, இல்லாதவர்களுக்கு இருக்கிறதை கொடுத்தாரு. ஆகாரம் இல்லாத வேளையில் அங்கே ஆறுதல் படுத்தி போகவில்லை, ஆறுதல் படுத்தி போகவில்லை. நீங்க பசியோடு இருக்கிறேன்னு சொல்லவில்லை, அங்கே அற்புதம் செய்கிறாரு. அப்பா குஷ்டரோகிகள் வருகிறார்கள், அவர்கள் ஆறுதல் படுத்தவில்லை. அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது, அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, ஒரு மகிமை கிடைக்கிறது, ஆச்சரியமான காரியம் அவர்களுக்கு கிடைக்கிறது, அவர்களுக்கு கிடைக்கிறது, அவர்களுக்கு கிடைக்கிறது. உங்க வாழ்க்கை அதை தேவன் செய்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்கிறாரு. உங்க வாழ்க்கையில் அதை ஆண்டவர் செய்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்கிறாரு. ஒரு ஆறுதல் தேவன் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த காலங்களில் ஆறுதலை எதிர்பார்த்தார்கள். அற்புதத்திற்காக ஆறுதல் எதிர்பார்த்தார்கள். நான் படித்த அளவுக்கு, வேத படித்த அளவுக்கு, வாசித்த அளவுக்கு இயேசு எந்த மனிதனை எடுக்கோ அவர் ஆறுதல் படுத்தி விடவில்லை. தன்னுடைய மகள் பிசாசின் போராட்டத்தில் இருக்கும் போது அங்கே வந்து செபிக்கிறார், கேட்கிறார். ஆண்டவர் சொல்ல பிள்ளையோட அப்பத்தை நாய்க்குட்டியை போட்டு செறிவோடு கேட்ட போது, இல்லை ஆண்டவரே, நாய்க்குட்டியில் மேஜிலிருந்து விழுகிற துணிகளை சாப்பிடுவேன்னு சொல்லி அவர் காலை காத்துற போது, நீ விசுவாசம் விசுவாசத்தின்படி ஆறு கடவுள் சொன்ன போது அவள் அங்கேதான் இருக்கிறா, நீங்க இங்கதான் இருக்கிறீங்க. வீட்டில் இருந்த பிள்ளைக்கு சுகமானது, வீட்டில் இருந்த பிள்ளைக்கு சுகமானது. ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், நீங்க வீட்டுல தான் இருக்கிறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகிறது, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகிறது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க கணவனுக்கு சுகம் உண்டாகிறது, வெளி மாநிலத்தில் இருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகிறது. நீங்க இங்கதான் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேளையில அந்த பிசாசு விட்டு போய் அந்த மகள் கட்டிலே படுத்திருந்தான் சொல்லப்படுகிறது. பிசாசு விட்டு போய் பிள்ளை படுத்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசின் போராட்டத்தோடு பல வருஷம் நீங்க போராடி கொண்டிருக்கலாம், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கலாம், எங்கே இருக்கலாம். ஏன் என்னை விட்டு இந்த பிசாசு போகவில்லை? ஏன் என்னை விட்டு இந்த வியாதி போகவில்லை? ஏன் என்னை விட்டு இந்த தரித்திரம் போகவில்லை? ஏன் என்னை விட்டு இந்த மனவேதனை போகவில்லை? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதெல்லாம் இன்றைக்கு ஹீல் ஆகிறது. உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு ஹீலிங் நடக்கிறது, உள்ள மனிதனுக்குள்ள ஒரு ஹீலிங் நடக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போஸ்தலர் பவுல் அங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த காரியத்தில் உங்களுக்கு பலன் இல்லையோ அந்த காரியம் ஆண்டவர் பலத்தை தருகிறாரு. ஓ ரிஷி கத்த மகிமை அளவில் ஊற்றப்படுகிறது, அளவில் ஊற்றப்படுகிறது. அங்கே இன்னர் ஹீலிங் நடக்கிறது. அந்த மகளுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை கத்த செய்து கொண்டிருக்கிறாரு, பலத்த காரியம் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையில இனி கேடில்லை, உன்னில் இனி ஒரு பழுதும் இல்லை, உன்னில் இனி எந்த ஒரு பழுதும் இல்லை, எந்த பழுதும் இல்லை. ஓ தேவரே மக்கள் நன்றி, தேவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராகவே அவர் ஒருவராக சிலுவையிலே அந்த ஒருவராக நின்ற தேவன், ஒருவராக சிலுவையிலே அவர் தொங்கி கொண்டிருந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்க ஒருவராக இருந்த ஆபிரகாமை அழைத்து, அவர் ஒருவராக இருக்கும்போது அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக வைத்த தேவன், ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்த உங்களையும் என்னையோ ஆண்டவர் பெருக வைக்க போகிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மீட்டிங் முடியனாலே வெளியில் எல்லா ஆட்கள் நிரம்ப போகிறார்கள், வெளியில் ஆட்கள் நிரம்ப போகிறார்கள். வேங்களை பிடித்து வரத்தக்கதாக என் ஜனங்களை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. என் ஜனங்களை நான் கொண்டு வருவேன். இந்த பட்டணம், இந்த சபை உலகத்திலே அநேக நாடுகள் அறியத்தக்கதான ஒரு சபையாக ஆண்டவர் இன்றைக்கு அதை பிரதேசம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்கனவே இன்றைக்கு அதை இன்னும் ரிலீஸ் பண்ணி விடுகிறாரு, இன்னும் ரிலீஸ் பண்ணி விடுகிறாரு.
நீங்க சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. நீங்க அநேகரை சிரித்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற விசேஷித்த ஒரு அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்கள் ஒரு விசேஷித்த ஒரு வரங்களா இருக்கிறது. நீங்க இதுவரை நீங்க மற்றவங்களுக்கு ஜெபித்திருப்பீங்க, மற்றவங்களுக்காக பேசியிருப்பீங்க. இனி நீங்கள் மற்றவங்களை பார்த்து சிரித்து பாருங்க, அங்கே ஹீலிங் நடக்கும். நீங்க ஒரு சிரிப்பு சிரித்தாலே அவங்களுடைய வியாதி நீங்கும். நீங்க ஒரு சிரிப்பு சிரித்தாலே அவங்களுடைய காரியங்களுக்கு என்னென்ன காரியம் நடக்கலையோ அது அப்படி நடக்க போகிறது. அப்படியே நடக்க போகிறது. அப்படியே நடக்க போகிறது. அப்படியே நடக்க போகிறது. உங்க வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு மாற்றுகிறாரு. இன்றைக்கு மாற்றுகிறாரு. எல்லாரும் ஆண்டு சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறுகிறது. என் வாழ்க்கை மாறுகிறது. என் வாழ்க்கை மாறுகிறது. நான் சும்மா வரவில்லை. மகளே, நீ எவ்வளவு நெருக்கத்தோடு வந்திருக்கிறாய் என்பது தேவன் அறிகிறார். அருமை தாயார், நீங்கள் எவ்வளவு நெருக்கத்தோடு வந்திருக்கிறீங்க அது என் தேவன் காண்கிறாரு. நீங்கள் முதல் நாள் கால் வைத்த போது நீங்க இனி வரக்கூடாதுன்னு நினைத்திருக்கலாம். ஆண்டவர் மறுபடி உங்களை அழைத்து வந்திருக்க காரணம் என்ன? இந்த நாள் உங்களுக்கு ரட்சணியத்தின் நாள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தின் நாள். உங்களுக்கு மனமகிழ்ச்சி நாளா இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அப்படியே தேவனை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. ஆமென். ஒருவர் வெறுமனே இருக்காதீர்கள். கர்த்தர் உங்கள் மேல ஒரு அக்கினியை போட போகிறார். ஓ hallelujah. ஓ ஆண்டவர் சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இன்று முதல் பற்றி எரியும் சொன்ன தேவன். ஆமென். உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி, உங்களுக்குள்ளே போடப்பட்டிருக்கிற அக்கினி, உங்களுக்குள்ளே தான் இருக்கிற அக்கினி, வெளியே இல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினி பற்றி எரிய போகிறது. அந்த அக்கினி தேசங்களே, hallelujah, hallelujah. ஓ தேசங்களிலே தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக, உங்கள் குடும்பங்களிலே தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை, ஓ ரமா ஷபலதரபா, உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினி, ஹalleluya, ஹalleluya, எழும்புகிறது. சீயோனே எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ரமா ஷாந்தரபோ ரிமாலா துர ஹந்தரபோ. ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நன்மைகள் உங்களுக்குள்ள இருக்கிறது. சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கிறது. Hallelujah, hallelujah. Brahma Shaba Radha Raba Lada Raba. Thank you daddy, thank you daddy. நீங்க ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கலாம், நன்மைக்காக வந்திருக்கலாம், நீங்க சந்தோஷத்துக்காக வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிற, ஓ சமாதானத்தை அநேகருக்கு, ஹalleluya, சமாதானக்காரனாகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். ஓ ரிஷபாலா தோரபோ, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, உங்களுக்குள்ள இருக்கிற தேவன், ஓ ஹalleluya, ஓ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், ஓ பிரத்யட்சமாக போகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ரிசமஹந்தரபோ ரிமால சந்தரபோ. உங்களுடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரிகிறது. இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஓ mighty Lord, இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. மகனே இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆமென். நீங்க நேரிலே வந்திருக்கலாம், இல்ல நேரிலே பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி பற்றி எரிகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகள், ஹalleluya. ஓ ராமா சந்தரபோ ரிமானா தோரபே. அந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு நன்மையா மாறுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அநேக தேசத்திலே போடப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. ஓ ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜோலையா மாற்றுவேன் சொன்னார். தூதர்களை காட்சிகளை மாற்றுவேன் சொன்னார். உங்களை அக்கினியா மாற்றுகிறார். ஓ thank you Lord. அக்கினி இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி fire. நான் அக்கினியை பார்க்கிறேன். இந்த இடத்துல அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினிமயமான, ஓ அக்கினிமயமான தேவனுடைய வல்லமை, அக்கினிமயமான தேவனுடைய வல்லமை, fire. தட்சபரிபடி ரமணம ஷபலபரதரா ரிமல துரபலபரபா ரிமனம சந்தரபோ. ஹalleluya, ஹalleluya. விசுவாசத்தோடு தேவனுடைய வல்லமை உங்கள் ஒவ்வொரு சரீரங்களிலும், ஆமென், ஆமென், உங்களுடைய ஒவ்வொரு சரீரங்களிலும் ஒரு அக்கினி படப்பு போல ஒவ்வொரு சரீரமும் மாறுகிறது. அக்கினியா மாறுகிறது. மகனே உன் சரீரத்தை அக்கினியா மாற்றுகிறார். ஹalleluya. அக்கினியிலே போடப்படுகிற எதுவும் எரிக்கப்படும். உங்களுடைய வியாதி எரிக்கப்படுகிறது. உங்களுடைய தரித்திரங்கள் எரிக்கப்படுகிறது. ஹalleluya. Oh mighty Lord. Amen. Thank you Lord. Oh
எரிக்கப்படுகிறது. ஓ உனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான நன்மைகளும் அது வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. Thank you Lord, thank you Lord. ஓ ரபா ஷபலதரபோ ரிமன சந்தரபோ. Hallelujah, hallelujah. Oh mighty Lord. Oh 120 பேர் ஒருமனப்பட்டு மேலற வீட்டில் இருந்தபோது எப்படிப்பட்ட மகிமை வெளிப்பட்டதோ அதே மகிமை இந்த இடத்துல வெளிப்படுகிறது. Hallelujah. Oh ரமா ஷதரபோ ரிமல துர பரதனா ரிமல துர ஹந்தரபோ. Hallelujah, hallelujah. Oh ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய தொடுதலை நான் பார்க்கிறேன். உன்னுடைய துக்கங்கள் மாறுகிறது, உன்னுடைய வேதனை மாறுகிறது, உன் சிறையிருப்பு மாறுகிறது. ஹalleluya. பயங்கள் மாறுகிறது. ஹalleluya. மகனே நீ கலங்காதே, மகளே நீ கலங்காதே. கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஓ ஹalleluya. ஓ ரிமானா சந்தரபோ. உன்னை தேடி நன்மைகள் வருகிறது, உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வருகிறது, உன்னை தேடி ராஜாக்கள் வருகிறார்கள். ஓ mighty Lord, mighty Lord, mighty Lord. Hallelujah. அநேகர் உங்களை தேடி வருகிறார்கள். Hallelujah. யோசேப்பை தேடி அநேகர் வந்தது போல உங்களை தேடி அநேகர் வருகிறார்கள், உங்களை தேடி அநேகர் வருகிறார்கள். நீ ஒரு சாதாரணமான மகள் அல்ல, நீ சாதாரணமான மகன் அல்ல. Hallelujah, 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 hallelujah. Oh hallelujah, hallelujah, hallelujah. உங்களை அறியாமலே தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களை அறியாமலே தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இனி யாரும் உங்களிடத்தில் ஜெபிக்க சொல்ல தேவையில்லை. ஹalleluya. தேவனை ஆராதிக்க சொல்ல தேவையில்லை. நீங்களே தேவனை துதிப்பீர்கள், தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். ஓ ரமா ஷபலா தரபோரதனே ரிமலா ஷரதுனோ. ஹalleluya. பலத்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கிறது, பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஓ ஹalleluya. இந்த 41 நாட்கள் முடிவதற்கு முன்னமே தேவனுடைய வல்லமை எல்லா குடும்பங்களிலும் அபரிதமாய் இறங்கி எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் சாட்சியா நிறுத்துகிறார். ஆமென். நீங்கள் சாட்சிகளா புறப்பட்டு செல்லுவீர்கள், கிராமங்களை சொந்தரித்துக் கொள்வீர்கள், பட்டணங்களை சொந்தரித்துக் கொள்வீர்கள். ஹalleluya, ஹalleluya. ஓ நீங்கள் புறப்பட்டு செல்லுவீர்கள். ஓ ரிமானா சந்தரபோ. ஹalleluya. நீ கிராமத்தை ஆளுகை செய்வார், உனக்குள்ள ஆளுகை செய்கிற தேவனுடைய வல்லமை. ஆமென், ஆமென். ஓ ஹalleluya, ஆமென். Thank you Lord. நீ ஆளுகை செய்வாய், நீ ஆளுகை செய்வாய், நீ ஆளுகை செய்வாய். ஓ ஓ சரீர பலம் அடைகிறது, சரீரம் பலம் அடைகிறது, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஓ ரிஷபல தூர ஹதரபோ ரிமானா சந்தரபோ ரதனா ரிமானா சந்தர கரதுரபா ரிமானா சந்தர பரதுரபா. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரமா சபலதனா. ஆமென், ஆமென், ஆமென். தேவனை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்தை இறங்கி கொண்டு தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமையினால நீங்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓ ஹalleluya. ஓ நீங்க பலவான், நீ ஒரு பலவான், நீ ஒரு பலவான், நீ பலவீனன் அல்ல, நீ ஒரு பலவீனன் அல்ல. ஆண்டவர் எப்படி உங்களை துதிக்க சொல்லுகிறாரோ அப்படியே நீங்க துதிக்கலாம். ஆமென். பாடலாம், ஆமென். ஆடலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் எப்படி உங்களை லீட் பண்ணாரோ அப்படியே செய்யுங்க. ஆமென். ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ரபலா துரபா. ஆமென். ஆமென். சரீரத்தை தொடுகிறார், ஓ நாவை தொடுகிறார். ஆமென். ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உன் நாவை கர்த்தர் தொடுகிறார். ஓ நாவை கர்த்தர் தொடுகிறார். உன்னுடைய நாவிலே தேவனுடைய வல்லமை இறங்கி ஒரு அதிகாரத்தை கொடுத்துகிறார். அதிகாரத்தினால நீ கட்டளை இடும்போது அப்படியே ஆகும், அதிகாரத்தினால நீ கட்டளை இடும்போது அப்படியே ஆகும், நீ சொல்லும்போது அப்படியே நடக்கும். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு ஆமென் அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஓ mighty Lord, ஓ mighty Lord. கொடிய வியாதி உள்ளவர்கள், கொடிய வியாதி உள்ளவர்கள் குணப்படுகிறீர்கள். ஓ சகல வியாதிகளையும் ஆமென் உன்னை விட்டு அகற்றுவேன் சொன்ன தேவன் இப்பொழுது வியாதிகள் மறைகிறது, வியாதிகள் மறைகிறது. பொல்லாத ஆவிகள் வெளியேறி போகிறது, பொல்லாத அசுத்த ஆவிகள் வெளியேறி போகிறது, பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறி போகிறது. ஜனங்கள் விடுதலாக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் விடுதலாக்கப்படுகிறார்கள். கட்டுகள் உடைக்கப்படுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ ஓ சத்துருவை தேடி பார்க்க மாட்டாய்,
கொள்ளுவாய். சத்துருவை தேடி பார்க்க மாட்டாய். சத்துருவை தேடி பார்க்க மாட்டாய். ஆமென். கொள்ளையடிக்கப்பட்ட சகல பொருட்களையும் நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ஆமென். தாவீது அவன் கொள்ளையடிக்கப்பட்ட எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போல நீ எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீ மறுபடியும் திருப்பிக் கொள்வாய். ஓ ரபா ஷகலபா ரதனா ரிமாலா துரஹந்தலபா ரிமானா ஷகலதரபா ரிமாலா துரபலபா. உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட வீடுகள், உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட வஸ்திரங்கள், உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள், உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட வாகனங்கள், உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சமாதானம், உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சந்தோஷம், உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட மகிழ்ச்சி, உன்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தெய்வீக மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு ஆமென் 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 திரும்ப கொடுக்கிறார். நீ ஆமென் திருப்பிக் கொள்கிறாய். மகனே நீ பாக்கியவான், மகளே நீ பாக்கியவதி. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். ஓ glory 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 glory. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. விலையேறப்பெற்ற காரியங்களை கர்த்தர் செய்கிறார். விலையுயர்ந்த பொருட்களை கொடுக்கிறார். விலையுயர்ந்த பொருட்களை கொடுக்கிறார். விலையுயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்கிறார். ஆமென். ராஜரீக சாப்பாடுகளை கொடுக்கப்படுகிறது. ராஜரீக விருந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஓ ஹalleluya ஹalleluya. யோசேப்புக்கு விலையேறப்பெற்ற வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டது. ஆமென். ராஜரீக சாப்பாடு, ராஜரீக ஆமென் அரண்மனை, ராஜரீக அரண்மனை. யோசேப்புக்கு எப்படி ஒரே நாளிலே ஆமென் காரியம் மாறுதல் அமைந்ததோ, ஆமென் சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ, இந்த நாளில் இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் சிலருடைய எல்லா காரியங்களையும் மாறுதலா மாற்றுகிறார். ஒரே நாளிலே யூதா கோத்திர ஜனங்களுடைய காரியங்களை ஆண்டவர் மாறுதல் அமைத்தது போல ஆண்டவருடைய காரியங்களை மாறுதல் அமைக்கிறார். விருந்தும் கொண்டாட்டும் வீடுகளில் உண்டாகிறது. துக்கமும் வேதனையும் புலம்பலமாய் இருந்த உங்கள் வீடுகள், உங்கள் தேசங்கள் இனி சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ஆடல் பாடல் சத்தமும் துதியின் சத்தமும் கேட்கும். உங்கள் வீடுகளில் இனி நீ கூக்குரல் இல்லை. மகனே உன் வீடுகளில் நீ கூக்குரல் இல்லை. உன் வீடுகளில் நீ மரணம் இல்லை. ஆமென். உன் வீடுகளில் நீ வியாதி இல்லை. ஓ உன் வீடுகளில் நீ அலறுதல் இல்லை. உன்னுடைய வீடுகளில் நீ புலம்பல் இல்லை. உன் வீடுகளில் நீ கண்ணீர் இல்லை. ஆனந்த தைலத்தினால, ஆனந்த சந்தோஷத்தினால, மகிழ்ச்சியின் தைலத்தினால கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். மகிழ்ச்சியின் தைலத்தினால கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். Fill in the name of Jesus. Oh ramana shabalaba riandaraba rimala shagaladara rimala durabalaba. ஆண்டவர் மறுபமாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மறுபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். புது ஜீவன் உண்டாகிறது. புது ஜீவன் உண்டாகிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஓ இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உங்களிலே வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்து உங்களிலே வெளிப்படுகிறார். ஓ ரிமானா துரேபா ரேகமானா சந்தரபோ லேமானா துரேபே ரிமானா சந்தரபோ. தேவனுடைய வல்லமை உங்களை ராஜாக்களாக உயர்த்துகிறது. தேவனுடைய வல்லமை உங்களை ராணிகளாக உயர்த்துகிறது. ஓ மைட்டி லார்ட், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், உனக்கு அறிவிப்பேன். நீ காணாத தேசத்தை காண்பாய். நீ பார்க்காத தேசத்தை நீ பார்ப்பாய். ஓ நீ பார்க்காத நபர்களை நீ பார்ப்பாய். நீ தேடாத பொருட்களை தேடிக் கொள்வாய். நீ சொந்தரிக்காத பொருட்களை சொந்தரித்துக் கொள்வாய். ஓ ஹalleluya ஹalleluya. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை ஓ உங்களுக்குள்ள வெளிப்படுகிறது. உங்களுக்குள்ள வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது போல இயேசு கிறிஸ்து உங்களிலிருந்து வெளிப்படுவார். ஆமென். உங்களை பார்க்கிற இயேசுவை பார்ப்பார்கள். என் தேவனை பார்ப்பார்கள். ஆவியானவர் உங்களிலிருந்து வெளிப்படுவார். ஓ glory 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 glory. ஓ உங்களுடைய வஸ்திரம் சாதாரண வஸ்திரம் அல்ல. நீங்கள் உடுத்துகிற வஸ்திரம் சாதாரண வஸ்திரம் அல்ல. சத்துரு வஸ்திரத்தை தொடும்போது வல்லமை புறப்பட்டு போகும். பிசாசு வெளியேறி போகும். வியாதிகள் தானாக மறையும். கட்டைகள் தானாக மறையும். அப்படிப்பட்ட வல்லமையினால உங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் ஓ ஹalleluya உங்கள் வஸ்திரத்தை ஆண்டவர் அந்த மகிமையின் வஸ்திரமாக, மகிமையின் சரீரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். நீங்க யூஸ் பண்ணுகிற ஒவ்வொரு பொருட்களும் மகிமையா மாறுகிறது. மகிமைக்குள்ளாக அது மாறுகிறது. நீங்கள் யூஸ் பண்ணுகிற ஒவ்வொரு பொருட்களும், நீங்க சமைக்கிற சாப்பாடு எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிமையை மாற்றுகிறார். Thank you Lord. கர்த்தருடைய மகிமைகளை மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமைகளை மூடிக்கொண்டிருக்கிறது. அது மேகங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. மகிமை மேகங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. மகிமை ஆமென். feel 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 ரிமஹப் சாரதோரேவே. Thank you பா, thank you பா. எல்லா பிள்ளைகளை மூடி இருக்கிறத பாருங்க. எல்லா பிள்ளைகளும் மகிமையா
மகிமையினால் மூடிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவ மகிமையினால் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை மூடப்பட்டிருக்கிறது. தேவ ஊழியர்கள், ஊழியக்காரிகள், ஓ ஹalleluya, தொழில் செய்கிற பிள்ளைகள், பிசினஸ் பண்ணுகிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவனுடைய வல்லமை, தேவ மகிமை மூடுகிறது. ஹalleluya. ஆண்டவர் உங்களை வேற மாதிரி மாற்றுகிறார். ஆண்டவர் உங்களை வேற மனுஷனா மாற்றுகிறார். ஆண்டவர் உங்களை வேற மனுஷனா மாற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya. ரிமாலா சந்தரபோ, ரிமாலா துரே ஹந்தரபோ. உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ Heavenly Father, Heavenly Father, Heavenly Father. ஓ ரமா சம்பலதுரபோ, ரிமா கமால சந்தரகரதுரு. ஹalleluya. ஒரு பெரிய டெலிவரன்ஸ் உண்டாகிறது. ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஹalleluya. அடைக்கப்பட்டிருக்கிற ஆமென் அணையில தண்ணி அப்படி அடைக்கப்பட்டிருக்கும் போது வெளியே வர முடியாது. ஆனா அந்த அணை திறந்து விடும்போது எப்படியாவது பயங்கரமான ஹalleluya, பயங்கரமான ஓ thank you பா ஆமென், பயங்கரமான வீரியத்தோடு, பயங்கரமான சத்தத்தோடு அந்த அணையில் இருக்கிற தண்ணீர் வெளிப்படுமோ, அது வெளியே வருமோ, அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் ஹalleluya, உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் அபிஷேகம், உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் ஹalleluya, அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீரை போல அது புறப்பட்டு ஓடுகிறது, புறப்பட்டு ஓடுகிறது. ஹalleluya, ஹalleluya. thank you பா, thank you பா. ஆமென், ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கிறார், மறுரூபத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்த லெவல்ல ஆண்டவர்களை கொண்டு போகிறார். உங்க பிசினஸ் அடுத்த லெவல்ல போகிறது. ஹalleluya. உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போகிறது. ஹalleluya. ப்ரமோஷன் உண்டாகிறது. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுக்கிறார். நீங்க அழுவீங்க, ஐயோ இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி. தகுதி இல்லாத உங்களை தான் ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர பண்ணுகிறார். வேலை மட்டுமல்ல, ஆண்டவர் சம்பள உயர்வு கொடுக்கிறார். கண்ணீர் வடிக்கிற ஆமென் மகளே, கண்ணீர் வடிக்கிற மகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஓ Heavenly Father, ரிமால சம்பலதுரு. ஒரு பலத்த ஆமென், பலத்த கிரியைகள் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ ஹalleluya, ஹalleluya. ஆமென். அநேக பிள்ளைகள் வருகிறார்கள். ஆமென். இந்த ஆலயத்தோட அட்ரஸ் கேட்டு வருகிறார்கள். இந்த மீட்டிங் ஆமென் ஹalleluya. தூரத்திலும் நேரடி இருந்து பார்க்கிற பிள்ளைகள் ஆன்லைன்ல பார்க்கிற நேரடியா வந்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியா வருகிறார்கள். இனி அவர்களுக்கு வீடுகளில் இருக்க முடியாது. ஓ கர்த்தருடைய மகிமை அவனை இழுத்து கொண்டு வருகிறது. காற்று இழுத்து கொண்டு வருகிறது. ஓ ஒரு காற்று, ஒரு காற்று. ஓ mighty Lord. ஆண்டவரை துதிக்கும்படி, நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி ஒரு காற்று, ஒரு மகிமை அவனை இழுத்து கொண்டு வருகிறது. Hallelujah, hallelujah. Thank you Lord. Hallelujah. Oh mighty Lord. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறீர்கள். ஆமென், 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 ஆமென். Oh mighty Lord. வெளிநாடுகளிலே போகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிநாடுகளுக்கு போவதற்கான ஆமென் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒழுங்குபடுகிறார். ஓ விசா ரெடி ஆகிறது, பாஸ்போர்ட் ரெடி ஆகிறது. ஹalleluya. ஆண்டவர் உங்களை வெளிநாடுகளிலே கால் வைக்கும்படியாக ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. ஆமென். வெளிநாடு சொல்லும் போது ஒரு சகோதரன் ஆமென், என்னுடைய வாழ்க்கையில அந்த காரியம் நடக்குமா, நான் வெளிநாடு போக முடியுமான்னு சொல்லி நீங்க சந்தேகப்படுகிறீர்கள். நீங்க கண்டிப்பா வெளிநாடு போவீர்கள். ஓ நீங்க கண்டிப்பா வெளிநாடு போவீர்கள். ஆமென். thank you Lord. வெளிநாடு போகிறது மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருந்து அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஓ mighty Lord, ஓ mighty Lord. ஓ ரமா சம்பலதுரு, ரிமால சம்பலதுரு, ரிமால சம்பலதரபா, ரிமால துரபலபா சந்தரபோ. ஆமென். இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பீர்கள், இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பீர்கள். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் போடுகிற அந்த அக்கினியே, இன்றைக்கு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற அந்த அக்கினியே, ஹalleluya, உங்களால
என்னாலே தாங்க முடியல. இனி ஆண்டவர் போக போக போடுகிற அக்கினி அது பலத்த அசைவை உண்டாக்கும், பலத்த சேதத்தை உண்டாக்கும். ஹalleluya. சேதம் என்று சொன்னால் அது தீமை அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்ய போகிறது அந்த அக்கினி. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. தேவனுடைய வல்லமை அநேகருக்குள்ளாக பாய்ந்து ஆமென் விடுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. ஹalleluya, ஹalleluya. ஓ ரபா ஷாந்தரபா ரிமாலா ஷபரதரா ரிமாலா துரஹந்தலபோ ரிமானா ஷந்தலபரதனா. Thank you Lord, thank you Lord. ஓ ரமா ஷம்பலதரா. Heavenly Father, we praise அப்பா. சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படி ராஜஸ்திரி வரும்போது அவள் அநேக பொருட்களை கொண்டு வருகிறாள். ஆனால் வந்து கேட்கும் போது, வந்து அந்த ஞானத்தை கேட்கும் போதும், அங்கு உள்ள அந்த வேலைக்காரன் எல்லாத்தையும் பார்க்கும் போதும், அந்த ஆசீர்வாதங்களை அவள் பார்க்கும் போது அவள் சொல்லுகிறாள், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதை விட அதிகமாக பார்க்கிறேன். நீங்க உங்க வேலைக்காரர்கள், உங்க கூட இருக்க ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் சொல்லுகிறாள். அவள் கொண்டு வந்த விட அங்கிருந்து திரும்பி போகும்போது ராஜன் அதிகமாக கொடுத்து அனுப்புறாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறாரு, ஊழியக்காரர்களை பார்த்தான்னு சொல்லுகிறாரு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் போதர்களை பார்த்தான்னு சொல்லுகிறாரு. இது உள்ளதல்ல, நீங்க பல வருஷம் இங்க வந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அதே இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் இங்க வந்து போகும்போது நீங்க இங்க கொண்டு வருகிற அபிஷேகத்தை விட, நீங்க இங்க கொண்டு வர பொருளை விட, நீங்கள் இங்க வந்து திருப்பி போகும்போது அதிகமா ராஜஸ்திரிக்கு சாலமன் கொடுத்து அனுப்பினது போல அது அபிஷேகமா இருக்கலாம், வரங்களா இருக்கலாம், வல்லமையா இருக்கலாம். அதாவது என்ன காரியத்துக்கு நீங்கள் கொண்டு வரீங்களோ அதை விட அதிகமாகவே அதிகமா சாலமன் கொடுத்து அனுப்பினது போல இங்கிருந்து வருகிற இந்த மீட்டிங்ல வருகிற ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வாதங்களை போதும் போதும்னு சொல்லத்தக்கதாக உலக பொருளாதாரத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களையும் ஆவிக்குரிய வல்லமைகளையும் ஆண்டவர் தேவன் கொடுத்து அந்த அனுப்ப போகிறாரு. இங்கே வருகிற பிசினஸ் மேன்களோ, இங்கே வருகிற தொழிலதிபர்களுக்கோ இதுவரை இல்லாத டோரை ஆண்டவர் ஓபன் பண்ண போகிறாரு. இதுவரை இல்லாத டோரை ஆண்டவர் ஓபன் பண்ண போகிறாரு. டோரை ஆண்டவர் ஓபன் பண்ண போகிறாரு. கிளைகளை ஆண்டவர் தருகிறாரு. பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள் இங்க வர போறீங்க, பெரிய பெரிய தொழிலதிபர் வர போறீங்க. அவர்களுக்கு தேவன் ஒரு புதிய டோரை கர்த்தர் ஓபன் பண்ணுகிறாரு. இதுவரை நீங்கள் முட்டி பார்த்தீங்க, தட்டி பார்த்தீங்க, ஆனா திறக்காத டோர்களை ஆண்டவர் தேவன் சொல்கிறாரு, இந்த நாட்களுக்கு பிறகு அது தானாகவே திறக்கும். பேதுரு சிரசால் இருக்கும் போது அங்கே தூதன் வந்த போது அந்த கதவுகள் தானாக திறவுண்டது போல இரும்பு கதவுகள் வந்த போது அது தானா திறந்தது. ஏதோ ஒரு பிசினஸ் பண்ண வேண்டும், ஏதோ ஒரு தொழில் கொண்டு வர வேண்டும், இது எல்கையில விரிவாக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் தேவன் சொல்கிறாரு, அதற்குள்ள வாசலை இன்றைக்கே தேவன் திறக்கிறாரு. அவர் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இன்றைக்கே இதே செகண்ட்ல எங்கே வாசலை திறக்க வேண்டுமோ அங்கே கர்த்தர் வாசலை திறக்கிறாரு. எங்கே வாசலை திறக்கணுமோ, எங்கே உங்களுக்கான வாசல் பூட்டப்பட்டிருந்ததோ இன்றைக்கு இந்த வேளையில, இந்த பார்க்கிற வேளையில அங்கே வாசல் திறக்கிறது, வாசல் திறக்கிறது. பெரிய 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 மனிதன கண்ணில் ஒரு தயவு வருகிறது. ஓ அரசியல் ஒரு தயவு வருகிறது, அதிகாரிகள் கண்ணில் ஒரு தயவு வருகிறது. அந்நிய நாடுகளுக்கு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, சீக்கிரத்துல விசா ஸ்டாம்பாக போகிறது. பாஸ்போர்ட்டே எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு வெளிநாடுக்கு போக வேண்டும் என்று ஆசை இருக்கிற உங்களுக்கு பாஸ்போர்ட்டை கருத்துல இருந்து விசாயும் கருத்துல இருந்து ஆண்டவர் அந்நிய நாட்டுக்கு கொண்டு போய் உங்களை அலங்கரிக்க போகிறாரு. ஏதோ ஒரு சிறிய நாட்டுக்கு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் ஆன்லைன்ல பாக்குறவங்க ஆண்டு சொல்லுகிற, நீ சின்ன நாடு அல்ல, உன்னை பெரிய ஒரு நாட்டிலே கொண்டு போக போறேன். யோசேப்பு போன தேசம் பெரிய தேசம், யோசேப்பு போன தேசம் பெரிய தேசம், தேசமே பெரிய தேசம். அங்கே சகல செல்வங்களும் இருந்தது, சகல செழிப்புகளும் இருந்தது. அந்த தேசத்திலே யோசேப்பை அடிமையா கொண்டு போன தேவன், அங்கே தேவன் யோசேப்பை கனப்படுத்தி யோசேப்பை ஆசீர்வதித்து ஆகாரம் கொடுக்கும்படி யோசேப்புடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ண தேவன் உங்களை அந்நிய தேசத்திலே வர்த்திக்க பண்ணும்படி உங்க எல்லைகள் கடந்து போகிறது. மாவட்டம் விட்டு மாவட்டம் உங்க எல்லைகள் கடந்து போகிறது. மாவட்டம் விட்டு மாவட்டம் எல்லைகள் கடந்து போகிறது. பொருளாதார ஆசீர்வாதம் எல்லைக்குள்ளே கடந்து வருகிறது. டாடி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்தவர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறீரே. அது மாத்திரமல்ல, வரப்போறவர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்தின போல அநேகரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அநேகரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.
சொல்லுகிறாரு, ஒரு நாளாவது நான் போக வேண்டும் என்று அவனுடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க ஒரு நாள் அல்ல, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரே எனக்கு போதும், ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு போதும், தேவனுடைய சமாதானம் எனக்கு போதும், தேவனுடைய மனமாட்சி எனக்கு போதும், அதுக்கு பிறகு மத்ததெல்லாம் வரும் என்று சொல்லத்தக்கதாக, தேவ சமமே எனக்கு போதும்னு சொல்லத்தக்கதாக உங்க மேல ஒரு அபிஷேகம், உங்க மேல ஒரு வல்லமை, ஒரு கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உள்ளே வான்னு சொன்னபோது கர்ப்பத்தில் இருந்த பிள்ளை துள்ளி குதித்த போல நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் உங்க ஆவி துதித்துக் கொண்டே இருக்கிறது, ஆவி களி கூர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆவி உற்சாகம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஓரி ஷாரக் மே ராதா லபா ரீமி ரபா லோரி ஷேகி ராதா லபா ரபா பபா பபா. உண்மையா சொல்கிறேன், யாரெல்லாம் இருதயத்தை ஓபன் பண்றார்களோ, யார இருதயத்தை ஓபன் பண்ணி வேதத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்காத உயரத்திலே, நீங்க நினைத்து பார்க்காத உயரத்துல என் அப்பா தூக்கிட்டு போகிறாரு. ஒரு அப்பா உங்களை தூக்கிட்டு போறாரு. கழுகுகள் எல்லாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கழுகுகள் உயர்ந்து பறக்கும். நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு உயர்வுக்கு போறீங்க. நீங்க யாரு நானா என்னையா உங்களை தான் சொல்லுகிறாரு, உங்க பிள்ளைகளை சொல்லுகிறாரு, உங்க கணவனே சொல்லுகிறாரு, உங்க மனைவியாரோட சொல்லுகிறாரு, நீங்க கூட நினைத்து பார்க்காத உயரத்திலே, நான் கூட நினைத்து பார்க்கவில்லையே என்று சொல்ற ஒரு உயரத்திலே ஆண்டவர் தேவன் உங்களை வைத்து அழகு ஆண்டவர் தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். யாருடைய இருதயம் திறக்கப்பட்டதோ அவருடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இல்ல அபிஷேகம் பெறாதவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ரிலீஸ் பண்ணி தந்து அந்த அபிஷேகம் உங்களை மேலே 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 ஓ மேலே 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 கொண்டு வர போகிறது. ஓ தேங்க்யூ டாடி, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நான் திரும்ப திரும்ப ஆண்டு சொல்கிறாரு, நீ வந்தது போல் திரும்பி போறதே இல்லை, நீங்க வந்து போல திரும்பி போறதே இல்லை. எப்படி சாலமனை பார்க்க அந்த ராஜஸ்திரி வந்தாளோ அவள் அப்படி வந்தது போல திரும்பி போகவில்லை. நீங்க நிச்சயமா நான் சொல்லுகிறேன், ஆணித்தரம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க வந்தது போல திரும்பி போறதே இல்லை. திரளான செல்வத்தோடு போவீங்க, திரளான ஐஸ்வர்யத்தோடு போவீங்க, நல்ல சுகம் அடைந்து போவீங்க, நல்ல பலன் அடைந்து போவீங்க, நல்ல ஆரோக்கியம் அடைந்து போவீங்க. எல்லாத்துக்கு மேல உங்க மனதுல ஒரு பெரிய ஒரு விடுதலையோடு நீங்க போவீங்க. மனதில் ஒரு பெரிய ஒரு விடுதலை. அநேகர் சொல்லுவார்கள், அநேக தேவ மனிதர்கள் சொல்லுவார், எனக்கு இந்த மீட்டிங்ல போனது என்னோட மைண்ட்ல அவ்வளவு ஒரு விடுதலை, என் உள்ளான மனிதனுக்குள்ள அவ்வளவு ஒரு விடுதலை. நீங்க இதுவரை களி கூர்ந்து கொண்டிருந்திருக்கலாம், சந்தோஷப்பட்டிருக்க, இனி நீங்கள் படுகிற சந்தோஷமோ அந்த களி கூறுதல் அப்படி அல்ல. நீங்கள் உங்களாலேயே சிரிப்பை அடக்க முடியாத அளவுக்கு, உங்களாலேயே சந்தோஷத்தை அடக்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையோ, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியையோ, அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையோ ஆண்டவர் இந்த வேளையில தேவன் தருகிறாரு. அப்பாவுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, பல எண்ணங்கள் இருந்தாலும் என் பிள்ளைகள், என் சபையில் வர பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி வேண்டுமே, நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி வேண்டுமே. அந்த மகிழ்ச்சி வந்தா எல்லாம் தானே வருமே, தானாக வருமே ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை ஆண்டவர் இந்த நாட்கள் நிறைவேற்றுகிறாரு. இந்த நாட்கள் அது நிறைவேற கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறாரு. அவருடைய இயக்கம் அதுதான், என் இயேசப்பாவுடைய இயக்கம் அதுதான். என் பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், இருதயம் பூரித்திருக்க வேண்டும், இருதயத்தில் எப்பொழுதும் களி கூர்ந்து கொண்டு இருக்க வேண்டும், இருதயத்தில் பொங்கி 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 வழிகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்ற இயேசப்பாவுடைய இருந்த அதே இயக்கத்தை அப்பாவுக்கு, இந்த அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, உங்களுடைய போதருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, உங்களுடைய அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்காகவே தேவன் உருவாக்கி, உங்களுக்காகவே அபிஷேகத்தை கொடுத்து, உங்களுக்காக வரங்களை கொடுத்து, உங்களுக்காக வெளிப்பாடுகளை கொடுத்து, உங்களுக்காகவே போதித்துக் கொண்டிருக்கிற இந்த மகனுடைய வாழ்க்கையில் தேவன் பலத்த காரியங்களை ஆண்டவர் தேவன் செய்துட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 12 பேர் போனார்கள் கானானை பார்க்க. 2 பேர் வந்து சொன்னார்கள், அங்கே நாம் வாழலாம்,
அங்கே நாம் வாழலாம், அங்கே நாம் வாழலாம், அங்கே நல்ல பதார்த்தங்கள் இருக்கிறது, அங்கே நமக்கு ஜீவிக்க உள்ள எல்லாம் இருக்கிறது வாங்கன்னு சொன்னபோது அவர்களை எதிர்த்தார்கள். அந்த 2 பேர் சொன்னதான் நிறைவேறினது. அதே போல இங்கே வந்துட்டு ஒரு மனிதர்கள் 2 பேர் சொன்னால் போதும் அதான் நிறைவேற போகிறது, அதான் நிறைவேற போகிறது. 2 சாட்சினாலே காரியம் நிறைவேறப்படும் சொன்னபோது ஆண்டவர் தேவன் சொல்கிறாரு, எல்லைகளை ஆண்டவர் விசாலமாக்குறாரு, எல்லைகளை ஆண்டவர் விசாலமாக்குறாரு, இருதயங்கள் எல்லாம் விசாலமாகிறது. அப்படிப்பட்ட ஒரு கலிவுறுதல், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இந்த தேவ சமூகத்திலிருந்து போகவே மனதில்லாத அளவுக்கு தேவ சமூகத்தில் இருந்தார்களா? தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கேட்டார்களா? அப்படியே நீங்கள் கேட்க போறீங்க, அப்படியே நீங்கள் கேட்க போறீங்க. இதுவரை நீங்கள் இங்க சிலவங்க வந்துட்டு போயிருக்கலாம், அவர்கள் கேட்டிருக்கலாம். இனி அப்படி அல்ல, இனி அப்படி அல்ல. ஆன்லைன்ல ஆரம்பிக்க எப்போ வரும், எப்போ வரும் அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எப்போ ஓபன் ஆகணும் எதிர்பார்ப்பார்கள். போன் பண்ணி கேட்பார்கள், ஓபன் ஆகலையே, ஏன் வரல, ஏன் போடலையான்னு கேட்பார்கள். அப்படி தாகத்தோடு ஒரு கூட்ட ஜனங்கள் பார்க்க போறார்கள், தாகத்தோடு அவர்கள் பெற்றுக்கொள்ள போறார்கள், அவர் பெற்றுக்கொள்ள போறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆன்லைன்ல பார்க்கிற அநேகருக்கு, அநேக பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்து அவங்க சொல்வார்கள், இந்த ஆன்லைன்ல பார்த்துதான் எங்களுக்கு குழந்தை கிடைத்தது. இந்த சகோதரி சொன்ன சாட்சி அது மாத்திரமல்ல, ஆன்லைன்ல பார்க்கிற அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்து இதுவரை பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் அநேகர் இந்த மீட்டிங்ல பரிசுத்த ஆவி பெற்று அவங்க சொல்வாங்க, நான் ஆன்லைன்ல பார்த்ததா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு சொல்லத்தக்கதாக ஆன்லைன் மீடியாவிலே பலத்த காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு, பலத்த காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. நன்றி செலுத்துகிறோம். ஒருவராகவே தான் எல்லாம் செய்து முடித்திருக்கிறாரு. அவரை கூட யாருமே இல்லை, அவர் கூட யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி இருக்கும் போது அவரு கூட சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. சீசர்கள் ஓடினார்கள், ஆனா இயேசு வருவாராது என்று அதை செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவே, எல்லா மனிதனுக்குள்ள இயேசு கிறிஸ்து ரத்தம் தான். எல்லாருடைய ஒரே ரத்தம் தான். அந்த ஒரே ரத்தத்தினாலதான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, எல்லா துரோகங்களும் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தருடைய அந்த சிரசில் குத்துற போது வந்த ரத்தம், அவருடைய முள்சுடியில வந்த ரத்தத்தினாலதான் நம்முடைய வாழ்க்கையே மாறிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாறிக்கொண்டிருக்கிறது. ரத்தத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. ஓ தேவ அபிஷேகம் ரத்தத்தினாலும் அந்த தண்ணினாலும் ஒரு சொட்டு தண்ணி அவர் வைத்திருக்கவில்லை, ஒரு சொட்டு ரத்தத்தை அவர் வைத்திருக்கவில்லை. எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காண்டு நாட்டு ஜனங்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் சிந்தி இருக்கிறார். தேவனையும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்கள் இந்த செய்ததுக்கு நன்றி. ஆமே ஆமே. ஒரு வசனத்தை ஆண்டவர் நேற்று கொடுத்த வசனம் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். Thank you Lord. ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? டைம் வந்து 12:45 ஆனாலும் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. ஆமென். வந்ததை காட்டிலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. ஆமென். இனி உங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னே மனசு இருக்காது. ஆமென். ஏன்னா பசி இருக்காது, தாகம் இருக்காது, வேற எந்த மைண்ட் ப்ராப்ளம் இருக்காது. சரியா? ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா அனுபவத்தின் வாயிலாக நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். நாங்க வரும்போது எல்லாரும் வழி அனுப்பி வச்சாங்க. இங்க வந்து கொஞ்சம் வீட்டு நினைவு இருந்துட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம். ஆனா நேற்றுக்கு தான் ஃபுல்லா வந்து நினைவு எல்லாம் இல்ல செய்து ஃபுல்லா போச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சேனலை மீட்டி முடிச்சிட்டு அப்பா எங்களுக்கு அப்பா அம்மா எங்களை பிளஸ் பண்ணாங்க. அப்போ ஆவியில நிரம்பி அப்படியே நாங்க ஆவிக்குள்ளாக என்ன நடந்ததே தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் எல்லா விதமான அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி இங்க இருந்து போகிறதுக்கான எந்த விருப்பம் இல்ல. ஹல்லேலூயா. சரியா? அதனாலதான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போகணும்னே உங்களுக்கு விருப்பம் இருக்கு, இங்க இருந்தாலே இருக்கலாம்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நேற்றைக்கு காலையில ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு பாருங்க. அப்போ அந்த வார்த்தை இங்க குடுக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டே இருந்தாரு பாருங்க. இன்னைக்குதான் அது ஏற்ற சமயம் வந்திருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா நீதிமொழிகள் 1வது அதிகாரம், நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 1:13. விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருள்களினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். அல்லேலூயா. விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். ஆமென். காலையில அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. எனக்கு சாயங்காலம் வரைக்கும் இந்த வார்த்தை ஞாபகம் இருந்தது பாருங்க. மீட்டிங் நடக்கும்போது எல்லாம் ஞாபகம் இருந்தது. பாஸ்டர்
எனக்கு மைக்கு கொடுத்தாருன்னா இந்த வார்த்தையை சொல்லணும்னு ஞாபகம் இருந்தது பாருங்க. அப்போ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறந்து போச்சு. ஆமென். நான் கடைசி பிரேயர்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எனக்கு அது ஞாபகம் வரல. ஆனா எப்ப ஞாபகம் வந்துன்னா, தூங்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் காலையில உன்னிடத்துல சொன்னேன், விலை உயர்ந்த எனது சகலவித பொருட்களை கண்டடைவோன்னு சொல்லி அவனிடத்துல சொன்னேன், அதே போல நான் அவனுக்கு கொடுத்தனேன்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. எப்படின்னா, நேற்றைக்கு ஆண்டவர் எனக்கு கோல்டு கொடுத்தார். ஆமென். கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கோல்டு வந்து விலை உயர்ந்த பொருள், சரிதானே? கோல்டு விலை உயர்ந்த பொருள். ஆமென். உண்மையில நான் ஆண்டவருடைய வார்த்தை நான் அதிகமா விசுவாசிப்பேன் பாருங்க. அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எனக்கு நேற்றைக்கு கிரியை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். டேடி எனக்கு செய்தார், உங்களுக்கு கண்டிப்பா செய்வார். ஹல்லேலூயா. விலை உயர்ந்த சகலவித பொருட்களை நீங்கள் கண்டடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், விலை உயர்ந்த சகலவித பொருட்களை கண்டடைவேன். ஹல்லேலூயா. விலை உயர்ந்த சொல்லுங்க, விலை உயர்ந்த. ஆமென். விலை உயர்ந்த சகலவித பொருட்களை கண்டடைவோம். ஆமென். நம்ம எல்லாருமே கண்டடைய போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு. ஆமென். எனக்கு ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி தான் விட்டு இருக்கிறாரு. அப்பா சொன்னது போல போகும்போது ஆமென், எனக்கு எங்களால தூக்க முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தோடு நாங்க போக போறோம். கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அப்பா உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப ஒரு வார்த்தை நமக்கு சொன்னாருன்னா கண்டிப்பா செய்வார். ஹல்லேலூயா. அப்ப உங்களிடத்துல இந்த வார்த்தை வருதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார். கையில தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ராமா ஷபலதனபோ, அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஓ மைட்டி லார்ட், அம்மாவுக்கு ஜுவல்லரி கடையை கொடுக்க போறாரு. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ உங்க எல்லாருக்குமே சகோதர சகோதரிகள் ஆன்லைன்ல பார்க்கிற உங்களுக்கு ஆமென், வெள்ளிகள் பொன்னுகள் உங்களை தேடி வருகிறது, விலை உயர்ந்த பொருட்கள் வருகிறது, நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத பொருட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி? ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, இந்த விலை உயர்ந்த பொருட்கள் கொடுக்கும்படியாக தான் விலையேற பெற்ற இரத்தத்தை நான் சிந்தினேன் சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? இந்த விலையுயர்ந்த பொருட்களை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஆமென். அப்ப வந்து காலையில பாஸ்டர் வந்த உடனே சொன்னார், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல பொருட்களை யூஸ் பண்ணணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், பணம் குடிக்கிறதில்ல. ஆமென். நல்ல வஸ்திரங்கள் என்ன செய்யணும்? கட்டணும். நமக்கு டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கணும். ஆமென். ஒரு டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கணும். ஏன்னா நம்ம நல்ல வஸ்திரங்களை என்ன செய்யணும்? உடுத்தணும். அரசியல்வாதிகளை பாத்தீங்கன்னா டெய்லி 5-6 ட்ரெஸ் அனுப்பிச்சுவாங்களாம், மாத்துவாங்களாம் பாருங்க. நம்ம அதை காட்டிலும் பெரிய ராஜாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ராஜா விட்டு பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? ஆமென். குறைந்தது 2 ட்ரெஸ்ஸாவது டெய்லி என்ன செய்யணும்? மாத்தி போடணும். ஆமென். சரியா? ஆமென். அப்ப நீங்க விரும்பணும் அத. சரியா? அது விரும்பும் போது அது உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். சரியா? நல்ல ராஜரீக சாப்பாடு எனக்கு வேணும். ஆமென். தேசத்துல பெரிய ராஜாக்கள் உலகத்துல எப்படி டேஸ்டான சகலவித பொருட்கள் சாப்பிடுவதற்கா இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம சாப்பிடணும். ஆமென். அது நமக்கா வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் அப்பா என்ன செய்தார்? சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஆமென். நம்ம பசியா இருக்க கூடாது. ஆமென். அது மட்டுமல்ல, நம்ம வந்து நல்ல நிறைவா இருக்க வேண்டும். ஏதோ பசி எடுத்து சாப்பிட்டோம் அப்படி இல்ல. ஆமென். திருப்தியோடு சாப்பிடணும். ஐயோ சூப்பரா சாப்பிட்டேன், டேஸ்டா சாப்பிட்டேன், நல்லா இருந்து நிம்மதியா இருக்குது. ஓ அப்படிப்பட்ட இதோட மன நிறைவோட என்ன செய்யணும்? சாப்பிடணும். வஸ்திரத்தை உடுத்தாலும் எப்படி இது சூப்பரான ட்ரெஸ் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? உடுத்தணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை? கொஞ்ச நாளா இந்த வாஞ்ச விருப்பத்தை ஆண்டவர் எனக்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்கிறாரு பாருங்க. ஆமென். மற்றவங்களுக்கும் அப்படிதான். நான் பேசும்போது நீங்க அதை விரும்பணும், அதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம அப்பாவோட பிள்ளைகள், அப்பா ராஜா இருக்கிறாரு. அப்ப அப்பாவோட பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஆமென் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது ஆமென் நம்ம ராஜாக்களா இருக்கிறோம். ஆமென். ராணிகளா இருக்கிறோம். சரியா? அப்ப நம்ம நல்லா இருந்தா பாக்குறவங்க அப்பாவுடைய பிள்ளைகள் சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்காங்க, நீதிமான்களா மாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த சர்ச்சுக்கு போறவங்க பாருங்க எப்படி போறாங்க, சூப்பரான கார்ல போறாங்க. ஆமென். சூப்பரான வீடு அவங்களுக்கு இருக்குது. என்னைக்கு வாடகை வீட்ல நம்ம என்ன செய்ய இருக்க கூடாது. அப்படிப்பட்ட எண்ணமே நமக்கு இருக்க கூடாது. சரியா? ஹல்லேலூயா. தேசத்திலே நீங்க பெரிய பெரிய வீடுல குடி இருக்கணும். சரியா? பிளான் போடும்போது இது ஒரு வீடு கட்டுறவங்களும் கட்டாதவங்களும்
சூப்பரான பிளான் போடுங்க. நல்லா இதுவரைக்கும் யாரு கட்டாத வீட என்ன செய்யுங்க, நீங்க கட்ட போறீங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹalleluya. அது விலை உயர்ந்ததா இருக்க போகுது. கைகளை தட்டி அப்பாவுக்கு எல்லாரும் உற்சாகமா ஆமென். thank you lord. நிச்சயமா ஆண்டவர் செய்ய போகிறார். வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட கொடுக்கிறார், நல்ல வீட கொடுக்கிறார். ஆமென். நல்ல வாகனங்களை கொடுக்கிறார். ஆமென். ஆமென். பெரிய பெரிய வாகனங்கள் இருக்கு பாருங்க, விலை உயர்ந்த வாகனங்கள் இருக்குது பாருங்க. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக தான். thank you lord. ஆமென். உங்களுக்காக, எனக்காக கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் கொடுக்க போறார். ஆமென். ஹalleluya. ஆமென். பிளேன் கிரவுண்ட்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறார். பிளேன் கிரவுண்ட். ஆமென். கான்ஸ்ட்ரக்ட் அதெல்லாம் முடிஞ்சு இந்த பிளேன் கிரவுண்டோட செய்யுங்க, வீடு கட்டுங்க. ஆமென். இனி பூமி வாங்கும்போது, வீடு கட்ட பூமி வாங்கும்போது 10 சென்ட் 5 சென்ட் ஒரு, நீங்க ஒரு பிளாட்னு சொல்லுவீங்கல்ல, எங்களுக்கு அங்க வந்து 5 சென்ட் போதும், 10 சென்ட் போதும். ஆமென். அப்படின்னு வாங்க கூடாது. எப்படி வாங்கணும்? 10 ஏக்கர் 20 ஏக்கர் 100 ஏக்கர் அப்படிதான் வாங்கணும். ஹalleluya. சர்ச் கட்டுறதா இருந்தா அதுக்கு மேல ஹalleluya யோசிக்கணும். சரியா? நம்ம யோசிக்கிறது, நினைக்கிறது அப்படியே நடக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். இன்னைக்கு விலையுயர்ந்த பொருட்கள் வரும், இன்னைக்கு விலையுயர்ந்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஹalleluya. ஏன் அப்பா உங்களுக்காக வேறப்பட்ட ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறதுனால, அப்பாவுடைய ரத்தத்தினால நம்ம அதை சுதந்திரமாக்கி கொள்கிறோம். கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி. ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளும் சரிதான், இங்க நேரடியா பார்க்கிற பிள்ளைகளும் சரிதான். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறத பார்த்து இந்த 41 நாட்கள் முடிவதற்கு முன்னமே உங்களை பார்த்து, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த விலையேறப்பட்ட சமாதானத்தை பார்த்து, சந்தோஷத்தை பார்த்து, நிம்மதியை பார்த்து, உயர்வை பார்த்து, ஓ ஆண்டவர் உங்களை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கும் அதை கொடுக்க போகிறார். உங்களை தேடி வருவார்கள். ஆமென். thank you lord. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி 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 நன்றி. ஓ ரபல் ஷபரதரபா ரீமானா தூரபலதனா. இனி நான் அதுக்கு தகுதி இல்ல, எனக்கு கிடைக்காது அப்படி சொல்லவே கூடாது. நாம் தகுதி உள்ளவர்கள் தான். அவருடைய இரத்தத்தினால நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. ஓ mighty lord. ஓ ரமா ஷம்பலதரபோ. நிச்சயமாகவே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்தாருனா உங்களுக்கு செய்வார். ஹalleluya. விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். ஹalleluya. ஹalleluya. ஆமென். அதான் பிலிப்பியர். ஆமென். பிலிப்பியர்ல வாசிக்கும்போது 4:19ல வாசிக்கும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஹalleluya. அவருடைய மகிமைக்குள்ளாக நிறைவாக்குவார். thank you lord. புரிஞ்சா? அவருடைய மகிமைக்குள்ளாக இருக்கிறீர்கள், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். அதுதான் மகிமை, பின்மாறி மகிமை. ஓ glory. அவருடைய glory உங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய gloryயால் மூடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய glory உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, ஓ அவருடைய glory இந்த சபையில் இருக்கிறதுனால, அவருடைய மகிமை இடத்துல இருக்கிறதுனால இந்த மகிமையை தேடி ஜனங்கள் வருவார்கள். தேவனுடைய glory இந்த இடத்துல இருக்கிறதுனால ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஓ mighty lord. அந்த gloryக்குள்ள வரும்போது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த gloryக்குள்ள வரும்போது நான் நன்மை பெற்றுக்கொள்வேன், நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன், என் குடும்பம் விடுவிக்கப்படும், எனக்கு ஆசீர்வாதம் வரும், என் வியாதி மாறுன்னு சொல்லி ஜனங்கள் வருவார்கள் தேடி. ஹalleluya. ஏன்னா glory இந்த இடத்துல நிரப்பப்பட்டிருக்கிறது. ஓ ஹalleluya. ஆமென். மீட்டிங் முடிஞ்சு வெளியே போன உடனே எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே விருப்பம் இல்ல. உண்மையா சொல்ல போனா என்ன தனியா உட்கார வச்சிருந்தா நான் உட்கார்ந்திருப்பேன். அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்ஸ், தேவதூதர்கள் இறங்குறாங்க. நான் பார்க்கிறேன் அப்படியே. ஓ ஹalleluya. விலையேறப்பட்ட அவருடைய பிரசன்ஸ் இந்த இடத்துல அப்படியே இருக்கிறத நான் பார்த்தேன். ஓ ஹalleluya. ஹalleluya. அந்த மகிமைக்குள்ளாக வருகிற அவன் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஹalleluya. விலையேறப்பட்ட பொருட்களினால கர்த்தர் உங்கள் வீடுகளை நிரப்புகிறார். ஆமென். நிரப்புகிறார். உங்கள் வீடுல இனி பொருட்கள் நிறைய இருக்கும். ஆமென். நீங்க எத்தனையோ வருஷமா ஒரு சோபாவாவது வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தீங்க, வாங்க முடியல. வரும். சரியா? சீக்கிரமா சிலர் விரும்பல, அதனால வரல. ஆனா இன்னைக்கு நீங்க விரும்பி இருக்கிறீங்க. விலையேற பெற்ற பொருட்கள் உங்களுக்கு வரப்போகுது. வீடு தேடி வருது. அம்மாவுக்கு நான் அப்படியே உட்கார்ந்து எனக்கு எலும்ப கூட முடியல, அப்படியே பேசிருந்தேன். அவங்களுக்கு வாகனங்கள் இல்ல, அவங்களுக்கு பொருட்கள் வந்துட்டே இருக்குது. வாகனங்கள் அம்மாவுக்கு வந்துட்டே இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டே இருக்குது பாருங்க. ஓ ஹalleluya. சேவா நாட்டு இளவரசி அப்படியே சாலமண்டலத்துல வரும்போது சும்மா வரல, ஆசீர்வாதங்களோடு வந்தாங்க பாருங்க. ஆசீர்வாதத்தோடு வந்தது மட்டும் இல்ல, போகும்போது ஆசீர்வாதத்தோடு போனாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொன்னாருன்னா, உங்களிடத்துல வருகிறவர்
வருகிறவர்கள் ஆசீர்வாதத்தோடு வருவார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போவாங்க, நீங்க அப்படி கொடுத்து அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அப்படியே நடக்கும். அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க, வந்துட்டே இருக்குது. இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் அவங்களுக்கு செய்வார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. ஆமென். கொள்ளை பொருட்களினாலே கர்த்தர் உங்களுடைய வீடுகளை நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். Feel in the name of Jesus. உங்களுடைய சரீரத்தை நிரப்புகிறார். ஆமென். இதுவரை பேசினது அதிகமா உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அடுத்தது என்னன்னா சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆமென், சுகம். இது எல்லாம் விலையேற பெற்றதா, விலை உயர்ந்தது. நம்முடைய சரீரத்துல இதெல்லாம் விலையேற பெற்றது. எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்குது பாருங்க. சுகம் இல்லைன்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. நல்ல சாப்பாடு இருக்கு பாருங்க, சூப்பரான மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கு மேல எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, சூப்பரா கமகமன்னு வாசனை எடுக்கு பாருங்க. ஆனா நமக்கு வியாதி இருக்கு பாருங்க, சாப்பிட முடியாது. அதனால சரீரம் எப்படி இருக்கணும், சூப்பரா இருக்கணும். ஹல்லேலூயா. சூப்பரா இருக்கணும், யங்கா இருக்கணும். நீங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் விரும்பணும், நான் எப்போ இளமையா இருக்கணும். நான் ஆண்டோட வயசப்பா, நான் வயசாக கூடாது, வயசாவே நம்ம எல்லாம் வயசாக கூடாது. சரியா? வயசாக மாட்டீங்க, நான் சாக கூடாதுன்னு சாக மாட்டோம். சரியா? ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு சாவை வென்ற இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார், மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. வியாதியை ஆமென் ஜெயித்தார். ஆமென். ஆமென். நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்துல மேரேஜ் ஆன பிறகு மினிஸ்ட்ரிக்கு வந்தோமே, அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவேன், எனக்கு மரணம் பிடிக்காது, எனக்கு மரணம் இஷ்டம் இல்ல அப்படின்னு பேசிட்டே இருப்பேன் பாருங்க. இப்ப நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. எலியா மரணம் இல்லாம எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு சொல்ல மகிமைக்குள்ளாக ஆண்டவர். அப்ப பாருங்க, நம்ம அதை விரும்பாம இருக்கும்போது நமக்கு வராது. சரியா? ஒரு 40-35 வயசு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, போதும் அப்பா போதும்னு சொல்லி இருப்பாங்க. என்னால முடியாது, அப்பவே ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க சிலர். அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், பலத்தோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். மோசே கண் மங்கல, பலம் குஞ்சி போல. ஹல்லேலூயா. அப்படி இருக்குமோ நமக்கு செய்ய மாட்டாரா? அப்படியே நீங்க இருப்பீங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் உற்சாகமா ஹல்லேலூயா. ஓ, அவருடைய விலை ஏற பெற்ற இரத்தத்தினால விலை உயர்ந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஏசாயா 53 அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஆமென், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக தாங்க நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படியாதான் அவர் தரித்திரரானார். நம்ம இனி தரித்திரரா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா நமக்கு எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார், அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆமென். அப்பாவுடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். ஆமென். நம்ம சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமா செய்யறோம், நாம் பெற்றுக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். அப்படி ஒரு நிமிஷம் மட்டும் அப்படி பிரேயர் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே இந்த வார்த்தையின்படியாக விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களினாலே, விலையேற பெற்ற பொருட்களினாலே உங்கள் வீடுகள் நிரம்பல் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேங்க்ஸ். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்கள் வீடுகளை நிரப்புகிறார், வீடுகளை நிரப்புகிறார். ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விலையேற பெற்ற கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களினாலே கர்த்தர் உங்களை உங்களை நிரப்புகிறார். பிசாசு கொள்ளையடித்துக் கொண்டு போயிருக்கலாம் உங்களினால, சோதர மனுஷனால, ஓ மனிதர்கள் மூலமா கொள்ளையடிக்கப்பட்டு போயிருக்கலாம். உங்கள் நகைகள் பேங்க்ல இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் பேங்க்ல இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட். ஆண்டவர் மறுபடி திருப்பி கொள்ளும்படியாக அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை, ஆசீர்வாதங்களை, நகைகளை, ஆமென், ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை நீங்க திருப்பி கொள்கிறீர்கள். ஆமென். கொள்ளையடிக்கப்பட்டதை நீங்க திருப்பி கொள்கிறீர்கள். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹெவன்லி ஃபாதர், we praise அப்பா. ஓ ராமா ஷபரதரபா. கொள்ளையடிக்கப்பட்ட நண்பர்கள், கொள்ளையடிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், ஆமென், இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக அவர் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். ஹெவன்லி ஃபாதர், ஓ ஹெவன்லி ஃபாதர், இந்த கால வேளையில தேவனுடைய வல்லமை உங்க சரீரத்துல அப்படியே பலமாக கிரியை செய்கிறத பாருங்க. ஒரு தைரியத்தின் ஆவி இறங்குறது. தானியேலுக்குள்ள இருந்த அந்த தைரியத்தின் வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இனி எதுவும் செய்ய என்னால முடியும், எதுவும் செய்ய என்னால முடியும். புதிய
புதிய பலன் உண்டாகிறது. மான்கால்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ரீமானா ஷபலதரபா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஓ ரீமானா ஷபலதரபா. ஹalleluya. ஓ mighty Lord. உங்களுக்கு விரோதமாக போட்ட எல்லா கையெழுத்தையும் ஆண்டவர் குலைத்து போடுகிறார். ஆமென். குலைத்து போடுகிறார். சிலுவையிலே உங்களுக்காக ஆணிக்கு அடிக்கப்பட்டு எல்லா விதமான கையெழுத்தை ஆண்டவர் குலைத்து போட்டார். நீ தரித்திரவாதி, நீ கடன்பட்டவன், நீ வேதனை பிடிச்சவன், ஆமென் அப்படி சொல்லி பிசாசு போட்ட எல்லா விதம் காரியங்களையும் ஆண்டவர் முறியடித்தார். ஹalleluya. ஹalleluya. நீ சந்தோஷமா இருப்பீர்கள், குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்பீர்கள், மனைவி புருஷனோடு சந்தோஷமா இருப்பீர்கள். உங்க வீட்ல சண்டை இல்ல, பிரச்சனை இல்ல, குழப்பம் இல்ல, வேதனை இல்ல, பயம் இல்ல, துக்கம் இல்ல. ஹalleluya. ஆமென். உங்க வீடு துதியின் சத்தத்தோடு முழங்கிக் கொண்டே இருக்கும். ஹalleluya. எப்பொழுது துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். உங்க வீட்டை தேடி அநேகர் வருவார்கள். நீங்க மற்றவரிடத்துல ஐயோ உனக்கா பிரேயர் பண்ணுங்கன்னு கேட்டீங்க, உங்களை தேடி ஜெபிக்க அநேகர் வருகிறார்கள். நீங்க அநேகரை பிளஸ் பண்ணுகிறீங்க, நீங்க அநேகரை பிளஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஓ ரபா ஷபலதரபா ரீமானா துரபலபா சந்தரபலதுரபா. ஹalleluya. ஹalleluya. Thank you டாடி. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பெரிய காரியங்களை செய்து இன்னும் தொடர்ந்து பெரிய காரியங்களை அப்பா நீங்க செய்ய போற கிருபைக்காக கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அருமை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சபைக்கும் என் தேவனுக்கு நாங்கள் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். God bless you. Amen. Thank you. Thank you. ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம மத்தியிலே பேசின ஒவ்வொரு ஆசீர்வாதமான வார்த்தைகளும், நமக்குள் பேசியிருக்கிற ஒவ்வொரு வசனமும் அது இயேசு. அது வார்த்தைனா அது ஏதோ நான் புஸ்தகத்தில் வாசிக்கிற ஒரு வார்த்தை அல்லது நான் கேட்கிற ஒரு வார்த்தை அல்ல. நான் கேட்கிற ஒவ்வொன்றும் அது இயேசு என்கிற வார்த்தை. அந்த இயேசு நமக்குள் நம் மூலமாய் வெளிப்படுகிறார். அது அருமையான மகன் குடும்பத்தின் மூலமாய் இங்கே வெளிப்படுகிறார்.